சென்னையின் மிக முக்கிய அடையாளங்களாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலிருந்து உங்களுக்காக பிரத்யேகமாக மெரினா கடற்கரையில இந்த காணும் பொங்கல் எப்படி இருக்குன்றத காட்சிப்படுத்துகிறோம். காணும் பொங்கல்னாலே மிக உற்சாகமாக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மெரினா கடற்கரை, சென்னையின் பிரதான அடையாளங்கள்ல ஒன்று. ஆனா அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இல்லை என்றுதான் சொல்லணும் இந்த தடவை. ஏன்னா கூட்டம் சற்று கம்மியாகத்தான் இருக்கு இந்த இடத்தை பொறுத்தவரை. சென்னையினுடைய மக்கள் பலர் வெளியூருக்கு சென்றதும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா தொடர் விடுமுறைகள் ஏறத்தாழ ஒரு வாரத்திற்கு மேல் அந்த விடுமுறை இருக்கும். அதன் காரணமாக கூட்டம் சற்று குறைவாகவே இருக்கு. கூட்டம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா சாலையிலையும் வாகன போக்குவரத்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. வழக்கமாக ஒரு காணும் பொங்கலாக இந்த காணும் பொங்கல் மெரினா கடற்கரைக்கு இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்லணும். சென்னை வாசிகளை பொறுத்தவரை எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில வழக்கமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு விடுமுறை நாட்கள்ல எப்படி இருக்குமோ அது போல ஒரு நாளாகத்தான் இன்னைக்கு இந்த மெரினா கடற்கரையின் கூட்டமானது இருக்கு. தங்களது உறவினர்களுடன் நண்பர்களுடன் மெரினா கடற்கரைக்கு வந்தவர்கள் இந்த பொழுதை கழிப்பதற்காக தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கிறாங்க. கடற்கரைக்கு உள்ளேயும் வெளியேயும் காவல்துறையினர் பாதுகாப்பு போட இருக்காங்க. கடல்ல யாரும் இறங்கி குளிக்க கூடாது. அதையும் மீறி செல்றவர்களை மீட்பதற்காக மீட்பு படையும் தயாராக இருக்கிறது. அதே போல கடலோர காவல்படையினுடைய ஹெலிகாப்டரும் ரோந்து பணியில் இருக்காங்க. இப்படி எல்லாமே பாதுகாப்பு வசதியிலையும் அதே போல டிராபிக் டைவர்ஷன்லையும் இங்க காவல்துறை பல இடங்கள்ல, குறிப்பாக இந்த காமராஜர் சாலை பகுதிகளில் கூட்ட நெரிசலை பொறுத்து அதை செய்வோம் இருக்காங்க. கடற்கரை ஒரு நீண்ட கடற்கரை, பல வரலாற்றை பதிந்திருக்கக்கூடிய கடற்கரை. அப்படி இருக்கக்கூடிய கடற்கரையில இன்றைய காணும் பொங்கல்ல கூட்டம் சற்று குறைவாகவே இருக்கு. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.